நாம வயோதிப நிலை அடைஞ்சிட்டோம்னு சொன்னா மனைவிமார் என்ன செய்யறாங்கல்ல, எங்களை பக்கத்திலையும் சேர்க்காங்கல்ல. அன்பு அந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒன்று நன்றாக விளங்கணும். ஒரு ஆண் எந்த அளவுக்கு பெண்ணை பார்க்கா, ஒரு பெண் ஆணை எந்த அளவுக்கு பார்க்காங்கிறது நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அதாவது மனைவிக்கும் ஒரு வீட்டில் காய்ச்சல் வருகுது, ஒரு வீட்டில் கணவனுக்கு காய்ச்சல் வருகுது. இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க. யாரு நல்ல முறையில் நடந்து கொள்றான்னு பார்த்தா நம்ம எல்லாரும் ஒத்துக்கொள்ளணும். மனச்சாட்சி இருக்கு நமக்கு. நம்ம ஒரு ஆணாக இருந்தாலும் நாம் மனச்சாட்சியோட பேசணும். ஒரு பெண் தான் ஒரு ஆணை நல்ல முறையில் பார்க்கறது நாம பார்க்க அதிகமாக நடக்கிறது. ஒரு பெண் தான் என்ன செய்வா, விழுந்து விழுந்து கவனிப்பா. என்ன செய்வா, ஓடி ஓடி அவருக்கு என்ன செய்யற, தண்ணி வைக்கிறது என்ன, டெப்லெட் எடுத்து வந்து குடிக்கிறது என்ன, காலடியை கொண்டு வந்து என்ன செய்வா, தண்ணியை கொடுப்பா, டெப்லெட்டை கொண்டு வந்து காலடியை கொடுப்பா. இதெல்லாம் பெண் செய்வா. ஆனா ஆண் என்ன செய்வாரு தெரியுமா, ராத்தாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். எத்தனை கணவன்மாரை பார்க்க நடக்குதா இல்லையா? இதுல இன்னும் ஒரு படி மேல போய் சில கணவன்மாரு என்ன செய்யறது தெரியுமா, வெளிநாட்டுல இருப்பாங்க சில கணவன்மார். நம்மளும் வெளிநாட்டுக்கு போயிருப்போம், வந்திருப்போம். வெளிநாட்டுல சில கணவன்மார் இருப்பாங்க, மனைவிக்கு வருத்தம் வந்து மௌத்தா ஹாஸ்பிட்டல்ல கிடப்பா. என்னன்னு பார்க்க மாட்டான் மனுஷன். அப்படியா, சரி ஓகே, காசு அனுப்புறேனா ரெண்டு போட்டு இருக்கிற எத்தனை கணவன்மாரை பார்க்கும். ஆனா மனைவிமாரு புருஷன் எங்கேயாவது ஆக்சிடென்ட் பட்டு விழுந்துட்டான்னு சொல்லி கேள்விப்பட்டா இருக்கிற சோட்டியோட ஓடுற மனைவிமாரை நம்ம பார்க்கணும். ஒருவேளை அந்த மனைவி கேள்விப்பட்டு விரல்ல இருந்துச்சுன்னா சண்டை பிடிக்கிற கணவன்மார் எத்தனை பேரை பார்க்க. ஏன் சகோதரர்களே, அவளுக்கு ஒரு நீதி நமக்கு ஒரு நீதியா? ஏன் அவளுக்கு மனசாட்சி இல்லையா? அவட மனசாட்சி நம்ம புரிஞ்சு நடக்கப்படாதா? வீடுகள்ல நம்மளோட பொருளை என்ன செய்யப்படா, மனைவிமாறு பார்க்கப்படும். நமக்கு ஒரு புக் இருக்கும், நமக்கு ஒரு செல்ஃப் இருக்கும், அதுல மனைவிமாறு என்ன செய்யப்படா, இவ்வளவு கையோட்டப்படா நீங்க, சரியா? ஆனா நம்ம என்ன செய்வோம், மனைவிமாறு அந்த உடுப்பு வேணுமா, இந்த உடுப்பு வேணுமா, அந்த இடம் வேணுமா, இந்த இடம் வேணுமா, எல்லாம் நோண்டி பார்ப்போம். இது என்ன வகையில நியாயம்? நம்மளோட போன மனைவிமாருக்கு பாஸ்வேர்டு, சில கணவன்மார பாஸ்வேர்டு கூட மனைவிமாருக்கு தெரியா. அப்படி நிலைமை. ஏன் நம்மளோட போன் என்ன, அது ஆபீஸ் வேலைகள் அது இதெல்லாம் இருக்கு, அதுல நீங்க கையடிக்கப்படாது. ஆனா மனைவி மாற போன்ற பாஸ்வேர்டு வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா, எல்லாத்தையும் நாம நோன்றோம். மாஷா அல்லாஹ். நாம என்ன அல்லாம குள்ளி தானே? நம்ம கணவன்மாரெல்லாம் அல்லாம குள்ளி, பொம்பளைகள் தான் பாவம் செய்கிறார்கள். அப்படி ஒரு கண்ணோட்டம். ஏன் நாம பாவம் செய்கிறார்கள் இல்லையா? ஏன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட அல்லாஹ் அவர்களுடைய மனதை மாற்றவில்லை என்று சொன்னால் அவர் நெஞ்சிப்பார், அந்த பாவத்தில் விழுந்திருப்பார். இத்தனைக்கும் யார்? நபி. ஆனா நம்ம என்ன சுத்தம் மாறி நாம என்ன செய்யற, எங்களோட போன்ல கையடிக்கப்பட. மனைவி மாற எல்லாம் தெரிஞ்சுக்கணும். மனைவி மாற எந்த வகையில நியாயம், இதெல்லாம் எந்த வகையில அவட உரிமையை நம்ம கையடிக்க. அதுபோல நாம சொல்ற கேட்கணும். என்ன, உமாவோட பேச போறா, நீ பாப்பாவோட பேச போறா, அங்க போறா, இங்க போறா. ஆனா நாம எல்லா இடத்தையும் போகலாம் வரலாம். கொஞ்சம் நீங்க எஞ்சு பாருங்க. இப்ப நாம செல்லுவோம், மனைவி மாற சிலாக்கள் செல்லுவாங்க, அவர் கொஞ்சம் சரியில்லையா, அவர் கொஞ்சம் அவரோட பழக்கம் மோசம், அவங்களோட கூட்டாளிட நீங்க அவரோட கொஞ்சம் செய்றாங்க, எனக்கு தெரியும் எல்லாம், நீ போ. இதே மனைவி மாறி போட்டு நீங்க அவையோட பேசாதீங்கன்னு சொல்லக்குள்ள அவ கொஞ்சம் ஆள் சரியில்லையா, நீங்க அவையோட பேசாங்க, எனக்கு தெரியும், நீங்க ஆள் மாறுங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்? ஷட்டார்னு நம்மளோட கை நிழு.